ஹாய் மக்களே. ஸோ வெல்கம் டு த தேர்ட் வீடியோ. இது எந்த இடமா இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்களேன், பார்க்கலாம். இது தாங்க ரெட் ஃபோர்ட்டுக்கு உள்ளார இருக்கிற ஒரு சில மஹால். இந்த பர்டிகுலர் ஒயிட் ஸ்டோன் நீங்கள் பார்க்குறது பேர் திவான் ஐ காஸ், அதாவது ப்ரைவேட் ஹால் அப்படின்னு அர்த்தம். அதே திவான் ஐ ஆம் அப்படின்னாக்கா அது ஹால் ஃபார் பப்ளிக் ஆடியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது இந்த இதுக்கு பேக் சைடில் யமுனா ரிவர் யமுனா ரிவர் இல்லை, பட் பேசிக்லி ஒரு சின்ன ரிவர் பாண்ட் இருக்குது. ஸோ ஷாஜஹான் அங்கே குளிச்சுட்டு அவங்களோட குளிக்கிற இடம் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸு. இந்த இடத்துல பப்ளிக் ஆடியன்ஸுங்கெல்லாம் வந்தாங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஸ்குரில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. சும்மா அப்படி கையை சொடுக்குனாக்கா ஏதோ கொடுக்குறாங்களாட்ருக்குதுன்னு பக்கத்துலேயே வந்துடுது. லிட்ரலி இவ்வளோ பக்கத்தில் ஸ்குரில் நான் பார்த்ததே இல்லை. பாருங்கள், வர பார்க்குது. எதுவும் இல்லைன்னு உடனே ஓடிடுச்சு ரிட்டர்ன். அப்புறம் நம்ம வந்திருக்கிற இடம் காந்திஜியோட சமாதி, ராஜ் சக்தி அப்படின்ட்டு இடம் பேர். வேல்யூ ஃபார் திஸ் மேன். இது ஒரு டாப் வியூ. இதே இடத்துல தான் ஜவஹர்லால் நேருவை கூட அவரோட சமாதியும் இருக்கிறது. அது இன்னொரு பகுதியில் வச்சுருக்காங்க. இது அணையாத தீபம் அவர். இது ஹே ராம் அப்படின்னு எழுதியிருக்கு. இங்கே கான்ஸ்டண்ட்டாக ரகுபதி ராகவ ராஜா ராம் அப்படின்ற அந்த பாட்டு லூப்பில் ப்ளே ஆகிட்டே இருக்கும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோடு. ஒரு 1-2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு டெல்லியில் அண்டர் பாஸு. நீங்கள் உங்களோட லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க இந்த எல்லோ போர்ட்ஸில் எல்லா ஸ்டேட்டுங்களோட கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸோட கார்விங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல்னால் அதுக்கு பானை, கரும்பு, மாடு, அந்த மாதிரி. பஞ்சாப் கைட்டு, அப்புறம் அவங்களோட டான்ஸ், அவங்களோட காஸ்டியூம்ஸுங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டோடதும் இந்த சைடில் இந்த ரெட்டில் இருக்குது பாருங்கள், ரெட் அண்ட் ப்ளூவில் 2 சைட்லேயும் கார்விங் இருக்குது. அண்ட் இது ஒரு அண்டர் பாஸ் டெல்லி. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாத். அவ்வளோ தூரம் போனதே தெரியலங்க. இந்த 2 சைடும் இந்த ஆர்ட் ஒர்க்கை பார்த்துட்டே எவ்வளோ தூரம் வந்தோன்றதே தெரியல. பட் யா, தட் வாஸ் எண்ட் ஆஃப் தட் ரோட். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாத். இதோட ஸ்ட்ரெச் ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச். இந்த டனல், இந்த அண்டர் பாஸ் டெல்லியில் இருக்குது. எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி தான் டிராஃபிக். இப்போ டெல்லியில் கொஞ்சம் ரேஷ் டிரைவிங் தான். பொறுமை இல்லாமல் பறக்க ஓட்டுறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறது ராஷ்டிரபதி பவன். ஸோ இங்கே முன்னாடி உங்களுக்கு செங்குத்தா தெரியுற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், அங்கே இந்தியா ஃப்ளாக் தெரியுதுங்களா? ஸோ இங்கே கான்செப்ட் என்னன்னா, ஃப்ளாக் இருந்துச்சுனாக்கா பிரசிடெண்ட் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ விச் மீன்ஸ் இப்போ உங்களுக்கு ஃப்ளாக் தெரியுதுங்களா? ஸோ அங்கே பிரசிடெண்ட் இருக்காங்க. அங்கே ஃப்ளாக் இல்லைன்னா பிரசிடெண்ட் இல்லைன்னு அர்த்தம். அண்ட் இந்த சர்க்கிளுக்கு தாண்டி போனால், ஸோ உங்களோட லெஃப்ட் சைடில் தெரிகிறது இஸ் த ஓல்ட் பார்லிமெண்ட். அந்த
அந்த ஒரு சர்க்குலரான ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் தெரியுதுல்ல அது. அண்ட் உங்கள் ரைட்டில் அந்த சிங்கத்தோட இது ப்ரௌன் பில்டிங், ரெட் பில்டிங் ராதர், அது வந்து புது பார்லிமெண்ட். ஸோ அதுதான் ஆக்டிவ் பார்லிமெண்ட். பழைய பார்லிமெண்ட்டை மூடிட்டாங்க. ஸோ இதோட இன்னும் ஒரு க்ளோசர் வியூ உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் a minute. ஸோ இதுதான் க்ளோசர் வியூ. அந்த ரெட்டு தான் இப்போ ப்ரெசென்ட் ஆக்டிவ் பார்லிமெண்ட். எல்லாம் முக்கியமான டெசிஷன்ஸு, சத்தம் போடுறது, கூச்சல் பண்ணுறது எல்லாம் அங்கே தான். இதுக்கு முன்னாடி பண்ணினதெல்லாம் இந்த சர்க்குலர் பில்டிங்கில். இந்த கர்த்தவ்ய பாட்டுன்னு பார்க்குறீங்கல்ல, அது இட்ஸ் அந்த பேரிகேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்தியா கேட்டில் இருந்து அந்த பரேட் பண்ணுறாங்க பாருங்க, பார்த்துங்களா? அந்த பட் எஸ், இது புதுசு அண்ட் அது பழசு. இந்தியா இங்கே தான் பிரசிடெண்ட் இருக்கிறதுக்கான சைன். அண்ட் திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்பாட். நாங்கள் வந்த இடம் குத்துப் மீனார். இந்த ஸ்ட்ரக்சர் எதனால் இவ்வளோ ஃபேமஸ்ன்னு என்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? யாருக்காவது அந்த டீட்டெயில்ஸ் தெரியுமா? வை குத்துப் மீனார்? ஸோ வாட் டஸ் குத்துப் மீனார் சிம்பிளைஸ்? இது என்னன்னாக்கா, ஒரு வாரில் முகுல் அண்ட் சுல்தான் அவங்களோட வாரில் சுல்தான் அப்படின்ற அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் ஜெயிச்சது, வாரில் ஜெயிச்சுட்டு அவங்களோட வெற்றி சின்னமாக தான் இந்த குத்துப் மீனாரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த குத்துப் மீனாரில் உள்ள மேலே போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் எஸ். கண்டிப்பாக உள்ளார ஸ்டேர்ஸ் இருக்குது. இது ஒரு மாஸ்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போது வந்து உள்ளே போகிறதுக்கும் அலவுட் இல்லை அண்ட் மாஸ்க்குக்கான எந்த இதுவும் இல்லை. இதெல்லாம் ஒரு மாதிரி கோயில் இருந்திருக்கு போல் இந்த இடத்துல, அதோட ரிமைன்ஸு. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த ஸ்ட்ரக்சரை கட்டியிருந்திருக்காங்க. நாங்கள் போனது ஒரு மாதிரி ஈவினிங்கில். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் செம்ம வியூவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நிறைய பிஜன், குறைச்சலே இல்லாமல் நிறைய பிஜன். இந்த பிளாக் கம்பி மாதிரி பார்க்குறீங்கல்ல, அந்த ஸ்ட்ரக்சர் தான் அது. ஒரு டோம், ஒருத்தரோட சமாதி. இது யாருன்னு எனக்கு இப்போ நினப்பில்லை, அங்கே அப்போ படித்தது தான். அண்ட் அவர் நெக்ஸ்ட் பிளேஸ் இஸ் லோட்டஸ் டெம்பிள். இது லோட்டஸ் டெம்பிள்னு சொல்கிறாங்க. உள்ளார எந்த சாமி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த சாமியும் இல்லைங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ மெடிடேஷன் சென்டர். ஸோ நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆரோவில் மாதிரி உள்ள சேர்ஸ் இருக்கும், போயிட்டு தியானம் பண்ணலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு க்ளோசர் வியூ ஆஃப் லோட்டஸ் டெம்பிள். இது ஃபுல் மார்பிள். இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற இந்த பர்டிகுலர் ஒயிட் கல்லுங்கெல்லாம் இஸ் ஆல் மார்பிள் அண்ட் ஃப்ளோர் இஸ் ஆல் ரெட் ஸ்டோன்ஸ். Please turn your phones off.